ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டொமைன் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன். ஓகேங்களா, அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைனில் ப்ரைமரிக்குனா என்ன, யூனிக்குனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைனில் ப்ரைமரிக்குனா என்ன, யூனிக்குனா என்னன்ற வீடியோ லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வாங்க டொமைன் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைனில் டிஃபால்ட்டு, நாட் நல், செக்கு இந்த மூணுத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டு. ஓகேங்களா, டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரைன் என்னென்னா, இப்போ வந்து ஒரு காலம் லெவலில் டிஃபால்ட்டாக எனக்கு இந்த வேல்யூ தான் இன்செர்ட் ஆகணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரைன் தான் என்னதுன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் பாருங்களேன். இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் இஸ் யூஸ்டு டு செட் எ டிஃபால்ட் வேல்யூ ஃபார் ஏ காலம். ஓகேங்களா, அதாவது காலமில் டிஃபால்ட்டாக எனக்கு இந்த வேல்யூ தான் இன்செர்ட் ஆகணுன்றதை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரைன் தான் என்ன சொல்ல வராங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். என்ன டேபிள்னா கிரியேட் டேபிள் நேம் வந்து எம்ப் டிஃபால்ட் 1 அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, டேபிள் நேம் வந்து எம்ப் டிஃபால்ட் 1ன்னு வச்சுருக்கேன். ஒரு 4 காலம் வச்சுருக்கேன். 5வது காலம் 4வது காலம் பார்த்தீங்கன்னா எம்ப் டெப்ட் ஐடி. ஓகேங்களா, எம்ப் டெப்ட் ஐடி. அதில் நான் என்ன கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா டிஃபால்ட்டுன்ற கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக எனக்கு என்ன வேல்யூ இன்செர்ட் ஆகணும்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஐடி வந்து டிஃபால்ட்டாக எனக்கு இன்செர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த டேபிள் நம்ம வந்து கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் எம்ப் டிஃபால்ட் 1 வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த டேபிள் நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதில் உங்களுக்கு காமிக்கல. அதாவது எம்ப் டெப்ட் ஐடியில் டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ வந்து இன்செர்ட் ஆகணுன்றது இதில் காமிக்கல. நம்ம ஷிஃப்ட் F4 போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா காலம்ஸ்லாம் நமக்கு காமிக்குது. இதில் இந்த 4வது காலம்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப் டெப்ட் ஐடியில் வந்து டிஃபால்ட் வேல்யூவில் வந்து டேட்டா டிஃபால்ட்டில் வந்து ஏபிசி நம்ம கொடுத்தோம் இல்லையா, டிஃபால்ட்டுன்ற கன்ஸ்ட்ரைனில் ஏபிசின்ற வேல்யூ இன்செர்ட் ஆகணும் கொடுத்தோம் இல்லையா, அதுதான் நான் வந்து டேபிள் டிஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்குது. ஓகேங்களா, இப்போ என்னென்னா நீங்கள் வந்து டெப்ட் ஐடி கொடுக்கலனாலும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகிடும், ஏபிசின்னு ஒரு டெப்ட் ஐடி வந்து இன்செர்ட் ஆகிடும் ஒரு ரோலையும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் பாருங்களேன், கிரியேட் டேபிள் எம்ப் டிஃபால்ட் 2 அப்படின்ற டேபிள் கிரியேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப் சேலரி அப்படின்ற காலமுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், டிஃபால்ட்டு 0ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் எம்ப்ளாயிஸில் வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் கிரியேட் பண்ணும்போது சில எம்ப்ளாய்க்கு வந்து சேலரியே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா, அப்போ என்ன ஆகுனா அந்த எம்ப்ளாயி ஐடி இன்ஸ்டா இருக்கிற காலமில் எம்ப் சேலரின்ற காலமில் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா 0ன்னு வந்து இன்செர்ட் ஆகும். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன ஆகும், இது முன்னாடி பார்த்தீங்கன்னா டெப்ட் ஐடி வந்து வேர்கேட் டேட்டா டைப்பில் டிஃபால்ட்டாக ஏபிசி சிங்கிள் கோட்ஸில் நான் போட்டிருக்கேன் ஏபிசி இன்செர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்பர் டேட்டா டைப், சேலரின்றது நம்பர் டேட்டா டைப்பு, அதனால் டிஃபால்ட்டாக என்ன போட்டிருக்கேன் 0ன்னு சொல்லிட்டு இன்செர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா, நம்ம இப்போ இந்த டேபிள் கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, என்னது எம்ப் டிஃபால்ட் 2 டேபிளும் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, எம்ப் சேலரி அப்படின்ற காலமில் நம்பர் டேட்டா டைப்பில் டிஃபால்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகுது 0 அப்படின்னு காமிக்குது. பார்த்தீங்களா, மற்ற எல்லாத்தையும் நல்ல காமிக்குது, ஆனால் எம்ப் சேலரி மட்டும் டிஃபால்ட்டாக 0 வந்து இன்செர்ட் ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு இங்கே காமிக்குது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து சேலரி இப்போ என்ட்ரி போடும்போது அதாவது இன்செர்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் போடும்போது சேலரியே நீங்கள் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா 0ன்னு சொல்லிட்டு இன்செர்ட் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் பாருங்களேன், கிரியேட் டேபிள் எம்ப் டிஃபால்ட் 3 அப்படின்னு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா எம்ப் டேட் ஆஃப் ஜாயினிங், அது டிஓஜின்றது டேட் ஆஃப் ஜாயினிங். அதில் என்ன பண்ணியிருக்கேன், டிஃபால்ட்டாக சிஸ் டேட்டுன்னு என்னது கரண்ட் டேட்டு. டிஃபால்ட்டாக என்ன ஆகும்னா என்றைக்கு வந்து இன்செர்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்து என்ன டேட் இருக்கோ அது டிஃபால்ட்டாக என்ன ஆகிடும்னா இந்த எம்ப் டேட் ஆஃப் ஜாயினிங்கிற காலமில் வந்து டிஃபால்ட்டாக சிஸ் டேட் வந்து என்ன ஆகிடும் இன்செர்ட் ஆகிடும். நீங்கள் டேட்டே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்னன்னா அன்னி டேட் வந்து இந்த காலமில் வந்து இன்செர்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதேமாதிரி சேலரிலையும் நீங்கள் வந்து சேலரி கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக 0ன்னு சொல்லிட்டு இன்செர்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் எத்தனை டிஃபால்ட் வேணால் என்ன பண்ணிக்கலாம் இந்த டேபிளில் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகேங்களா, இந்த டேபிள் நம்ம வந்து கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்பு டிஃபால்ட்டு 3 டேபிளும் என்ன ஆயிடுச்சு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் மல்டிபிள் டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரைன் கூட மல்டிபிள் காலம் நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு டேபிள் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த டேபிள் நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஓஜி டேட் ஆஃப் ஜாயினிங், அந்த எம்ப்பு டேட் ஆஃப் ஜாயினிங் அந்த காலமில் டிஃபால்ட்டாக வேல்யூ உங்களுக்கு என்ன இன்செர்ட் ஆகுன்றது இங்கே காமிக்குது பாருங்கள். சிஸ் டேட்டுன்றது இன்செர்ட் ஆகும். ப்ளஸ் வந்து எம்ப்பு சேலரி அப்படின்ற காலமில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன வேல்யூ இன்செர்ட் ஆகும் 0 அப்படின்னு சொல்லிட்டு இன்செர்ட் ஆகும். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபால்ட்டுன்ற கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காலமில் டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ இன்செர்ட் ஆகணுன்றதை இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட். ஓகேங்களா, நாட் நல்னா என்னென்னா, இப்போ வந்து அதாவது நாட் நல்னு நீங்கள் ஒரு காலமில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அதாவது டேபிள் கிரியேட் பண்ணும்போது ஒரு காலம் லெவலில் இந்த காலம் வந்து நாட் நல் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த காலம் நல் வேல்யூவை அலோவ் பண்ணாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நல் வேல்யூ அலோவ் பண்ணாது. ஓகேங்களா, அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டஸ் நாட் அலோவ் நல் வேல்யூஸ். ஓகேங்களா, நாட் நல் நீங்கள் வந்து ஒரு காலம் லெவலில் சொல்லிட்டீங்கன்னா எம்ப் நம்பரை வந்து நாட் நல் அப்படின்னு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா எம்ப் நம்பரு நல்லா இருக்கவே கூடாது. ஓகேங்களா, நல்லா இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணாது, உங்களுக்கு அலோவ் பண்ணாது, நல்லா இருக்க அலோவ் பண்ணாது. அதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா டஸ் நாட் அலோவ் நல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். கேன் பி டிஃபைன்ட் ஆன் ஒன் காலம்ஸ் ஒன்லி. ஓகேங்களா, நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு காலத்துக்கு தான் என்ன பண்ண முடியும் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, காம்போசிட் கீயாக, அதாவது 3 காலம் சேர்ந்ததுக்கு நீங்கள் வந்து நாட் நல் அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு காலத்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து டிஃபைன் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ வந்து எம்ப் நம்பர், ஓகேங்களா, இதுக்கு தனியாக ஒரு நாட் நல், எம்ப் நேம் இதுக்கு தனியாக ஒரு நாட் நல், இப்படி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட் நீங்கள் என்ன பண்ண முடியும் டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ எம்ப் நேமு எம்ப் நம்பர் ரெண்டுத்தையும் சேர்த்து கமா போட்டு சேர்த்து அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது. நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட்டை வந்து காம்போசிட் கீழே யூஸ் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட்டை டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேன் பி டிஃபைன்ட் அட் காலம் லெவல் ஒன்லி. ஓகேங்களா, இதுதான் முக்கியமான விஷயமே. கேன் பி டிஃபைன்ட் அட் காலம் லெவல் ஒன்லி. நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட் நீங்கள் வந்து காலம் லெவலில் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா, காலம் லெவலில் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் டிஃபைன் பண்ண முடியும். டேபிள் லெவலில் உங்களால் என்ன பண்ண முடியாது டிஃபைன் பண்ண முடியாது. எந்த கன்ஸ்ட்ரைனை, நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட் மட்டும். ஓகேங்களா, நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட் நீங்கள் வந்து ஒரு காலம் சொல்லிட்டீங்கன்னா அந்த காலமோட வேல்யூ வந்து நல்லா இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாது, எம்டியாக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ டிஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு நம்ம கன்ஸ்ட்ரைன்ட் பார்த்தோம் இல்லையா, அது இல்லைனா அதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிஃபால்ட்டு 0ன்னு சொல்லிட்டு சேலரி காலம் சொல்லியிருப்பாங்க. அப்போனா ஒன்றா சேலரியே கொடுக்கலனா, யாருக்கு பாபுக்கு ரமணாக்கு சேலரியே கொடுக்கலனாலும் 0ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டான ஆகிடும், இன்செர்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்துக்கிறது நாட் நல். ஓகேங்களா, நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட் எப்படின்னா, இப்போ வந்து எம்ப்ளாயி நேம்ன்ற காலமுக்கு இன்ஸ்டா என்ன கொடுப்பாங்க நாட் நல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எம்ப்ளாயி நேம் என்ன பண்ணணும் வேல்யூ இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாது, வேல்யூ இருக்கணும், மஸ்ட்டாக வேல்யூ வந்து வாங்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க நாட் நல்னு சொல்லிட்டு இந்த காலம் லெவலில் என்ன பண்ணியிருப்பாங்க கன்ஸ்ட்ரைன்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேபிள் நம்ம வந்து கிரியேட் ஆகுதா அப்படின்றது நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டேன் கன்ஸ்ட்ரைனோட நேம் நாட் நல்லுக்கு அந்த காலம் லெவலுக்கு நான் என்ன சொல்கிறேன் கன்ஸ்ட்ரைனோட நேம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நாட் நல் கன்ஸ்ட்ரைன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேபிள் நம்ம என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, கிரியேட் ஆகுதா நம்ம செக் பண்ணிடலாம். அதேமாதிரி தெரியும் உங்களுக்கு நாட் நல் கன்ஸ்ட்ரைன் வந்து ஒன்லி காலம் லெவலில் மட்டும்தான் நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா, டேபிள் லெவலில் நாட் நல் கன்ஸ்ட்ரைனை என்ன பண்ண முடியாது டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சு எம்ப் நாட் நல் 1 கிரியேட்டட். ஓகேங்களா, எம்ப் நாட் நல் 1ன்ற டேபிள் என்ன ஆயிடுச்சு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த டேபிள் நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். நாம் சொன்ன காலம் வந்து எம்ப் நம்பர், அந்த நம்பருக்கு எக்ஸ்ட்ரா தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கன்ஸ்ட்ரைன் நேம் சொல்லியிருக்கோம், ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரைன் வந்து நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். அது அப்படியே இங்கே டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு காமிக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்லுது எம்ப் நம்பர்ன்ற காலம் வந்து நல்லபிள்னா
நல்லா இருக்கா அலோவ் பண்ணக்கூடாது, அதனால தான் என்ன இருக்குது உங்களுக்கு நோன்னு காமிக்குது. ஓகேங்களா, மற்றதெல்லாம் எஸ் காமிச்சுன்னா நல்ல அலோவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, நல்ல அலோவ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இந்த காலத்துக்கு மட்டும் நோ காமிச்சா என்ன அர்த்தம்னா அது வந்து நாட் நல் காலம் அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கன்ஸ்ட்ரைன் அப்படின்ற கன்ஸ்ட்ரைன்ட் கீவேர்டு கன்ஸ்ட்ரைன் நேம் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் நாட் நல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது டேபிள் கிரியேட் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்பு நாட் நல் டேபிள் 2, அதான் எம்ப்பு நாட் நல் 2 அப்படின்ற டேபிள் ஒன்று ஆகிடுச்சு, கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரைன் நேம்லாம் சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், வெறும் ஜஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன் மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த காலம் லெவல்லையும் நீங்கள் வந்து டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, காலம் லெவலில் கொடுத்துட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எம்ப் நாட் நல் 3ன்னு வச்சுக்கலாம் அந்த டேபிள். ஓகேங்களா, இந்த டேபிள் என்ன பண்ணியிருக்கேன், 2 நாட் நல் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாட் நல், இது ஒரு நாட் நல், 2 காலமுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நாட் நல் கொடுத்துருக்கேன். இது அலோவ் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சு, எம்ப் நாட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எம்ப் நம்பருன்ற காலமும் நாட் நல் தான், எம்ப் நேமுன்ற காலம் வந்து நாட் நல் தான். அப்போ என்னன்னா கண்டிப்பாக வேல்யூ வந்து ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்கணும், இன்செர்ட் ஆகணும். ஓகேங்களா, இன்செர்ட் ஆகணும்னா cannot insert into null அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 காலமே ரெண்டுமே நோ காமிக்குது. பார்த்தீங்களா, அதாவது நல்லா இருக்க அலோ கிடையாது, நல்லா இருக்க அலோ கிடையாது. மற்றபடி இந்த 2 காலம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு அலோ இருக்குது, அதனால தான் எஸ் காமிக்குது. நல்லபல் வந்து எஸ் காமிக்குது. மற்ற 2 காலம் வந்து நோ காமிக்குதுன்னா அது வந்து நல்ல வந்து அலோ பண்ணாது அப்படின்றது தான் அது அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நாட் நல் கன்ஸ்ட்ரைன்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செக் கன்ஸ்ட்ரைன். ஓகேங்களா, செக் கன்ஸ்ட்ரைன்னா என்னென்னா, இப்போ வந்து காலம் லெவலில் வந்து நீங்கள் வந்து டேட்டாவை வந்து செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காலமில் வேல்யூ இன்செர்ட் பண்ணணும். ஓகேங்களா, காலம் லெவலில் வந்து நீங்கள் வந்து செக் கன்ஸ்ட்ரைன் கொடுத்துட்டிங்கன்னா காலம் லெவலில் டேட்டாவை செக் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ணணும், அந்த காலமில் வேல்யூவே இன்செர்ட் பண்ணணும். கரெக்டுங்களா, இப்போ அதுதான். இப்போ என்னென்னா அலோவ்ஸ் ஒன்லி வேலிட் ரேஞ்சஸ் ஒன்லி. ஓகேங்களா, வேலிட் ரேஞ்சஸ்னால் நம்ம ரேஞ்சு கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், செக் கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கேன் பி டிஃபைன்டு ஒன் ஆர் கேன் பி டிஃபைன்டு ஆன் 1 காலம்ஸ் ஒன்லி. ஓகேங்களா, என்ன சொல்ல வராங்க, அதாவது செக் கன்ஸ்ட்ரைன் வந்து ஒன்லி 1 காலமுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, காம்போசிட் கீயாலாம் யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி 1 காலம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கேன் பி டிஃபைன்டு காலம் லெவல் அண்டு டேபிள் லெவல். ஓகேங்களா, செக் கன்ஸ்ட்ரைன் நீங்கள் என்ன பண்ணலாம், காலம் லெவல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டேபிள் லெவல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செக் கன்ஸ்ட்ரைன்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு வேல்யூ வந்து இன்செர்ட் ஆகும்போது அது செக் பண்ணிவிட்டு தான் வேல்யூ இன்செர்ட் ஆகணும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜெண்டர்னு ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா, ஜெண்டரில் வந்து ஒன்று மேலாக இருப்பாங்க, எம்ப்ளாயி வந்து மேலாக இருப்பாங்க, அப்படி இல்லைனா ஃபீமேலாக இருப்பாங்க. இதை தவிர்த்து வேறு எந்த ஜெண்டரும் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுனா வேல்யூ வந்து இந்த 2 ஜெண்டர், அதாவது இந்த 2 ஜெண்டரை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும், செக் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து இன்செர்ட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, செக் கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. செக் கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணி ஒன்று எம்னா மேலாக இருக்கணும், இன்னொன்று வந்து எஃப், இந்த 2 தான் செக் பண்ணணும். ஓகேங்களா, எஃப்னா ஃபீமேலு, எம்னா மேலு. ஓகேங்களா, இப்போ டேபிள் லெவலில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் எம்ப் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், டெப்ட் ஐடி வந்து செக் கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணி டெப்ட் ஐடி என்னவாக இருக்கணும்னா ஒன்று 100 இருக்கணும், இல்லைனா 200 இருக்கணும், இல்லை 300 இருக்கணும். ஓகேங்களா, டெப்ட் ஐடி இன்செர்ட் ஆகும்போது இந்த டேபிளில் டெப்ட் ஐடி வேல்யூ வந்து இன்செர்ட் ஆகும்போது அந்த காலமுக்கு இன்ஸ்டா வேல்யூ இன்செர்ட் ஆகும்போது இந்த செக் கன்ஸ்ட்ரைன் ஃபயர் ஆகும். இன்னும் ஃபயர் ஆகிட்டு டெப்ட் ஐடியில் அந்த காலமில் இன்செர்ட் ஆகிற வேல்யூ வந்து ஒன்று 100 இருக்கணும், இல்லை 200 இருக்கணும், இல்லை 300 இருக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் இது தவிர்த்து வேறு ஏதாவது இன்செர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நான் என்ன யூஸ் பண்ணுறோன்னா செக் கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணுறோம். அதாவது அந்த காலமில் வேல்யூ இன்செர்ட் ஆகும்போது சில வேலிட் ரேஞ்சஸ் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி 100, 200, 300 இந்த மாதிரி டெப்ட் ஐடி ரேஞ்சஸ் கொடுத்துருப்போம். இந்த ரேஞ்சஸ் பேஸ் பண்ணி தான் செக் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து இன்செர்ட் ஆகணுமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரைன் தான் என்னன்னா இந்த செக் கன்ஸ்ட்ரைன். ஓகேங்களா, இந்த டேபிள் கிரியேட்டாக தான் செக் பண்ணலாம்.
பார்த்தீங்கன்னா எம்ப் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன், காலம் லெவலில் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப் செக் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதில் செக் கன்ஸ்ட்ரெயின் என்ன பண்ணியிருக்கோம், டெப்ட் ஐடி ஈக்குவல் டு 300. ஓகேங்களா, அதாவது 300 இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னா அந்த காலமில் அந்த வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா, செக் பண்ணுது பார்த்தீங்களா என்ன சொல்லுது, செக் கன்ஸ்ட்ரெயினில் எனக்கு வந்து டெப்ட் ஐடி ஈக்குவல் டு 300 அப்படின்ற வேல்யூ இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னா டெப்ட் ஐடின்ற காலம் வந்து வேல்யூ இன்சர்ட் ஆகும். அப்படி இல்லைனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா, இந்த டேபிள் நம்ம கரெக்டாக தான் செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப் செக் 2 அந்த டேபிளும் ஆயிடுச்சு, க்ரியேட் ஆயிடுச்சு. அப்போ டெப்ட் ஐடி வந்து வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த செக் கன்ஸ்ட்ரெயின் என்ன பண்ணுன்னா வர்ற வேல்யூ வந்து 300 இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும், இல்லைனா எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப் செக் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எம்ப் செக் 3ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா செக் கன்ஸ்ட்ரெயின் போட்டிருக்கேன், செக் கன்ஸ்ட்ரெயின் தான் போட்டிருக்கேன். உள்ளே என்ன எழுதியிருக்குன்னா எம்ப் டெப்ட் ஐடி இஸ் நாட் நல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இஸ் நாட் நல்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஒர்க் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன அர்த்தம்னா டெப்ட் ஐடின்றது செக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா அவனை டெப்ட் ஐடி வந்து வேல்யூ கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் இங்கே வந்து என்ன ஆகுது, செக் பண்ணுது. ஓகேங்களா, இந்த டேபிள் கிரியேட்டாக தான் செக் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, எம்ப் செக் 3ன்ற டேபிளும் என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் கூட செக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும்னா டேபிள் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எம்ப் செக் 4 இந்த டேபிள் பாருங்களேன். இந்த டேபிள் என்ன பண்ணியிருக்கேன், டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்கேன், செக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, டிஃபால்ட்டாக என்ன ஆகும்னா 100 வந்து இன்சர்ட் ஆகணும். செக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி டெப்ட் ஐடி வந்து 100, 200, 300 இது 3 தான் இருக்கணும். டிஃபால்ட்டாக எந்த டெப்ட் ஐடி கொடுக்கலனா 100 வந்து இன்சர்ட் ஆகும். அந்த 100 வந்து செக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி செக் ஆகிடுச்சுன்னா வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகிடும் டேபிளில், காலமில். ஓகேங்களா, சப்போஸ் வந்து வேல்யூ வந்து 200 கொடுக்குறாங்கன்னா இந்த டிஃபால்ட்டு செக் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக என்ன ஆகிடும்னா இந்த செக் கன்ஸ்ட்ரெயின் உள்ள போயிட்டு 200 இருக்கா அப்படின்றத பார்க்கும். இருந்துச்சுன்னா அந்த காலமில் வேல்யூ இன்சர்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா, இந்த டேபிளும் கரெக்டாக தான் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப் செக் 4ன்ற டேபிளும் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா, எம்ப் செக் 4ன்ற டேபிளும் கிரியேட் ஆகுது. டிஃபால்ட்டும் சொல்லியிருக்கோம், ப்ளஸ் வந்து செக் கன்ஸ்ட்ரெயினில் வந்து இன்கண்டிஷன் போட்டு இந்த வேல்யூவாக தான் இருக்கணும், செக் டெப்ட் ஐடி வேல்யூ வந்து இந்த வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எம்ப் செக் 5 இந்த டேபிள் பாருங்களேன். இந்த டேபிள் என்ன சொல்லியிருக்கேன்னா டேபிள் லெவலில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். எப்படி டேபிள் லெவலில் டிஃபைன் பண்ணியிருக்கேன், கன்ஸ்ட்ரெயின் அந்த நேமு ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரெயினோட நேமு, கன்ஸ்ட்ரெயின்ட் கீவேர்டு, கன்ஸ்ட்ரெயினோட நேமு, நெக்ஸ்ட்டு செக் கன்ஸ்ட்ரெயின் வந்து டெப்ட் ஐடி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது வந்து டேபிள் லெவலில் என்ன சொல்லியிருக்கேன் ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரெயினோட நேமும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது வந்து டேபிள் கிரியேட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் நேம் வந்து எம்ப் செக் 5 அப்படின்ற டேபிள். ஓகேங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சு, எம்ப் செக் 5ன்ற டேபிளும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதில் நம்ம என்ன சொல்லிட்டோம், டேபிள் லெவலில் கொடுத்துருக்கோம், கன்ஸ்ட்ரெயினோட நேமு, அப்புறம் என்ன கன்ஸ்ட்ரெயின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து என்ன அந்த செக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணதுனால என்ன செக் பண்ணணும் அப்படின்றத இங்கே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ வந்து டொமைன் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயினில் டிஃபால்ட்னா என்ன, நாட் நல்னா என்ன, செக்னா என்ன, இது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயினில் ஃபாரின் கீ பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஓகே வைஸ் இப்போ வந்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன் ஓகேங்களா. ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்னா என்ன எப்படின்னா அதாவது பேரண்ட் சைல்டு அந்த கான்செப்டில் தான் என்ன ஆகுனா ஒர்க் ஆகும் ஓகேங்களா. பேரண்ட்டு சைல்டு ஓகேங்களா. அது எப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டெஃபினேஷன் பாருங்களேன். எ ஃபாரின் கீ இஸ் எ ஃபீல்டு ஓகேங்களா. எ ஃபாரின் கீ இஸ் எ ஃபீல்டு இஸ் ஒன் டேபிள் ஓகேங்களா. எ ஃபாரின் கீ இஸ் எ ஃபீல்டு இன் ஒன் டேபிள் தட் ரெஃபர் டு த ப்ரைமரி கீ இன் எ அனதர் டேபிள் ஓகேங்களா. ஃபாரின் கீன்றது ஒரு ஃபீல்டு, ஐ மீன் அது சொல்கிறாங்க ஒரு ஃபீல்டு, அது வந்து எதை ரெஃபர் பண்ணியிருக்குன்னா ப்ரைமரி கீன்ற ஒரு காலம் வந்து வேறு ஒரு டேபிளில் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் வித் த ஃபாரின் கீ இஸ் கால்டு சைல்டு டேபிள் ஓகேங்களா. அதாவது டேபிள் வித் த ஃபாரின் கீ இஸ் கால்டு, அதாவது ஃபாரின் கீன்னு சொல்லிட்டு எந்த டேபிள் நீங்கள் ஒரு காலம் கொடுக்குறீங்களோ அதை சைல்டு டேபிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அண்ட் த டேபிள் வித் த ப்ரைமரி கீ இஸ் கால்டு ரெஃபரன்ஸ்டு ஆர் பேரண்ட் டேபிள் ஓகேங்களா. அதாவது ப்ரைமரி கீன்னு சொல்லிட்டு எந்த காலமை ஒரு டேபிளில் கொடுக்குறீங்களோ அதை வந்து பேரண்ட் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. என்ன டேபிள்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள் நம்ம என்ன சொல்கிறோம், பேரண்ட் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அந்த டேபிளில் வந்து 3 காலம் வச்சுருக்கேன். என்னென்னா ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்டோட நேமு, ப்ரைஸு ஓகேங்களா. ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்டோட நேமு, ப்ரைஸு. இந்த ப்ராடக்ட் ஐடின்ற காலம் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரைமரி கீயாக கொடுத்துருக்கேன். எந்த டேபிளில், ப்ராடக்ட்ஸுன்ற டேபிளில் ப்ராடக்ட் ஐடி வந்து நான் கொடுத்துட்டேன், ப்ரைமரி கீயாக கொடுத்துட்டேன். ப்ரைமரி கீயாக கொடுத்துருந்தா வேல்யூ எப்படி இருக்கும், யூனிக்காக இருக்கும், டூப்ளிகேட்டாக இருக்க, அதான் யூனிக்காக இருக்கும், ப்ளஸ் வந்து நல்லா இருக்காது, டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணாது ஓகேங்களா. அப்போ ப்ராடக்ட்ஸ் டேபிளில் ப்ரைமரி கீயாக நான் என்ன கொடுத்துருக்கேன், ப்ராடக்ட் ஐடி அப்படின்ற காலம் வந்து ப்ரைமரி கீயாக கொடுத்துட்டேன். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 வேல்யூ இன்செர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி பீஸா, பர்கர் இந்த மாதிரி நிறைய வேல்யூ இன்செர்ட் பண்ணுறேன். ப்ரைமரிக்கு வந்து ப்ராடக்ட் ஐடின்றதுனால எல்லா வேல்யூ யூனிக்காக இருக்குது, 20, 21 இந்த மாதிரி வேல்யூ இன்செர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ வந்து நான் இன்னொரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், சைல்டு டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்ன டேபிள்னா ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். சைல்டு டேபிள்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சைல்டு டேபிள்னு சொல்ல வரோம். அதாவது ஆர்டர்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்டர் ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம் வச்சுருக்கேன். ஆர்டர் ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம் வச்சுருக்கேன். இதில் தான் நான் என்ன பண்ணுறேன், கன்ஸ்ட்ரைனை வந்து டிஃபைன் பண்ணுறேன். என்ன கன்ஸ்ட்ரைன், ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைனை டிஃபைன் பண்ணுறேன். இது புரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. இப்போ வந்து கன்ஸ்ட்ரைன் டிஃபைன் பண்ணுறது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா, கன்ஸ்ட்ரைனு யூஸ்வலாக கன்ஸ்ட்ரைன் நேம் கொடுப்போம் இல்லையா, கன்ஸ்ட்ரைன் நேமு, ஃபாரின் கீன்ற கீவேர்டு ஓகேங்களா. ஃபாரின் கீன்ற கன்ஸ்ட்ரைனு ப்ளஸ் வந்து எந்த காலம் ஃபாரின் கீ ஆக்ட் ஆகுது, ஆர்டர் ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து ஃபாரின் கீ ஆக்ட் ஆகுது, ப்ளஸ் வந்து ரெஃபரன்ஸ் ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட் டேபிளில் இருக்கிற ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து ப்ராடக்ட்ஸுன்ற டேபிளில் வந்து ஒரு 5 ரெக்கார்டு இருக்குது, ஒரு 4 ரெக்கார்டு இருக்குது ஓகேங்களா. 20, 21, 22, 23 இதுதான் என்னதுன்னா ப்ராடக்ட் ஐடி. இதில் ப்ராடக்ட்ஸுன்ற டேபிளில் அந்த டேபிளில் இருக்கிற ரெக்கார்டு தான் வந்து ஆர்டர் டேபிளில் வந்து என்ன ஆக முடியும், இன்செர்ட் ஆக முடியும். ஏன் இன்செர்ட் ஆக முடியும்னா, அதாவது அதில் இருக்கிற அந்த ப்ராடக்ட் ஐடி மட்டும்தான் என்ன பண்ணணும்னா ஆர்டர்ஸ் டேபிளில் இன்செர்ட் பண்ண அலோவ் பண்ணணும். ஏன் அலோவ் பண்ணணும்னா, நான் இங்கே என்ன சொல்லிட்டேன்னா, ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்கிற அதான் ப்ராடக்ட்ஸ் டேபிளில் இருக்கிற ப்ராடக்ட் ஐடி மட்டும்தான் எதில் இன்செர்ட் ஆகணும்னா ஆர்டர்ஸ்ன்ற டேபிளில் இன்செர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ வந்து இதை வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டு ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வச்சுட்டேன் இல்லையா, அதில் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், இந்த டேபிள் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து யூனிக்காக இருக்கிற காலம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டேபிளை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ப்ராடக்ட் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டர்ன்ற டேபிள் வந்து நான் சைல்டு டேபிள்னு சொல்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா ப்ராடக்ட்டில் இருக்கிற ஐட்டம் தான் வந்து ஆர்டர்ஸ்ன்ற டேபிள் இருக்கும், அதை தான் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபாரின் கீன்ற கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வர்ற ஐட்டம்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னா ப்ராடக்ட் ஐடி அந்த காலமில் இருக்கிற வேல்யூ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். எந்த டேபிள்னா ப்ராடக்ட் டேபிள் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், ஆர்டர் டேபிளையும் நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஆர்டர்ஸ் டேபிளும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ராடக்ட் டேபிள் ரெக்கார்டு எதுவுமே இல்லை, ஆர்டர்ஸ் டேபிள் என்ன இருக்குது, ரெக்கார்டு எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன், ப்ராடக்ட் டேபிளில் ஒரு 4 ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணுறேன். எதுலன்னா ப்ராடக்ட் டேபிளில் வந்து ஒரு 4 ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணுறேன். என்ன ஆயிடுச்சு, 4 ரெக்கார்டு வந்து எனக்கு இன்செர்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. கமிட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ப்ராடக்ட் டேபிளில் உங்களுக்கு வந்து வேல்யூ காமிக்கிறேன். இப்போ என்ன இருக்குது, நம்ம இன்செர்ட் பண்ண ரெக்கார்டு தான் எதில் வந்து இன்செர்ட் ஆகிடுச்சுன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டேபிளில் வந்து இன்செர்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ ஆர்டர் டேபிள் இருக்கு இல்லையா, ஆர்டர் டேபிளில் நான் என்ன பண்ணுறேன், அதுலேயும் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 4 ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. 4 ரெக்கார்டு வந்து இன்செர்ட் ஆகிடுச்சு. எதுலன்னா ஆர்டர்ஸ்ன்ற டேபிளையும் இன்செர்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ
இப்போ ப்ராடக்ட்ஸின் டேபிளில் 20, 21, 22, 23ன்ற ஐட்டம் இருக்குங்க இல்லையா, அந்த ஐட்டம் மட்டும்தான் உங்களால் எந்த டேபிளில் இன்சர்ட் பண்ண முடியும்னா ஆர்டர்ஸ்ன்ற டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். 20, 21, 22 இந்த ஐட்டம் மட்டும்தான், அதாவது இந்த ப்ராடக்ட் ஐடி மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஆர்டர்ஸ் டேபிளில் இன்சர்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த ப்ராடக்ட்ஸ் டேபிளில் என்ன வேல்யூ இருக்கோ, அதாவது ஆர்டர் ப்ராடக்ட் ஐடின்ற காலமில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ மட்டும்தான் எதில் அலோவ் பண்ணணும்னா இந்த சைல்டு டேபிளில் இருக்கிற ஆர்டர் ப்ராடக்ட் ஐடி அப்படின்ற காலமில் வந்து இன்சர்ட் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அப்போ என்னன்னா பேரண்ட் டேபிளில் என்ன ரெக்கார்டு இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் சைல்டு டேபிளில் ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் ஆர்டர் டேபிளில் ஒரு ரெக்கார்டு போட போகிறேன். அதுக்கு முன்னாடி பேரண்ட் டேபிள்ன்றது ப்ராடக்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடி வந்து மொத்தம் 4 ரோ தான் இருக்குது. 20, 21, 22, 23 தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் டேபிள் இன்னொரு இன்சர்ட் போடுறேன். என்ன இன்சர்ட் போடுறேன்னா 24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, 24ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஐடி வந்து இன்சர்ட் பண்ணுறேன். எதுலன்னா ஆர்டர்ஸ் டேபிளில் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ ஆர்டர்ஸ் டேபிள் இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஃபாரின் கீ என்ன செக் பண்ணுன்னா ப்ராடக்ட் டேபிளில் அந்த ஐட்டம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்சர்ட் இன்ட்டு யூஸ் பண்ணி 24 அப்படின்ற ப்ராடக்ட் ஐடி வந்து நான் என்ன பண்ணுறேன், 5 குவான்டிட்டி வந்து இன்சர்ட் பண்ணுறேன். எந்த டேபிளில், ஆர்டர்ஸ்ன்ற டேபிளில். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட் அப்படின்னு வருது. ஓகேங்களா, அதாவது ஆர்டர்ஸ் எஃப்கேன்றது ஃபாரின் கீ வந்து வயலேட் ஆகுது. ஏன் வயலேட் ஆகுதுன்னா பேரண்ட் கீ நாட் ஃபவுண்டுனா பேரண்ட்டாக எந்த டேபிள் ஆக்ட் ஆகுது, பேரண்ட் டேபிள் பேரண்ட்டாக ஆக்ட் ஆகுது. கரெக்டுங்களா, இந்த ப்ராடக்ட்ஸுன்ற டேபிள் தான் வந்து நம்ம என்ன ஆகுது, பேரண்ட் டேபிளாக ஆக்ட் ஆகுது. அதில் ப்ராடக்ட்ன்ற காலமில் வந்து இருக்கிற வேல்யூவே 23 தான். ஓகேங்களா, 23 அந்த ப்ராடக்ட் ஐடி வரைக்கும் தான் இருக்குது. 24 ஒரு ப்ராடக்ட் ஐடி வந்து நான் என்ன டேபிளில், ஆர்டர் டேபிள் இன்சர்ட் பண்ணும்போது பேரண்ட் கீயில் அந்த வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் அடிக்குது. ஓகேங்களா, அப்போ என்னென்னா நீங்கள் வந்து சைல்டு டேபிளில் நீங்கள் ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறீங்க, அந்த காலம் வந்து ஃபாரின் கீயாக வந்து பேரண்ட் டேபிளில் டிபெண்ட் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட் கீயில் அந்த ரெக்கார்டு இருக்கணும். ஓகேங்களா, பேரண்ட் டேபிளில் அந்த ரெக்கார்டு இருக்கணும். அந்த ரெக்கார்டு தான் உங்களுக்கு வந்து சைல்டு டேபிளில் இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஐடியை வந்து நான் என்ன பண்ணுறேன், பேரண்ட் டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன், பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகிடுச்சு, பேரண்ட் டேபிளில் ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைல்டு டேபிளில் போயிட்டு என்ன பண்ணுறேன், இன்சர்ட் டு அதே கமெண்ட்டை போட்டு முன்னாடி நமக்கு என்ன ஆகிடுச்சு, இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் கீ நாட் ஃபவுண்டுன்னு எரர் அடிச்சுது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 24 அதே ப்ராடக்ட் ஐடியை வந்து 5 குவான்டிட்டி ஆர்டர் டேபிளில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து எரர் அடிக்காது, ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரோ இன்சர்ட்டட் அப்படின்னு வருது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து செலக்ட் ஃப்ரம் ஆர்டர் டேபிள் காமிச்சேன்னா 24வது ஐட்டம் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ எப்படின்னா நீங்கள் எந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணாலும் சரி, பேரண்ட் டேபிளில் ப்ரைமரிக்குன்னு ஒரு காலம் வச்சுருக்கீங்கன்னா அந்த காலமை தான் என்ன பண்ணுவீங்கன்னா சைல்டு டேபிளுக்கு ஃபாரின் கீயாக என்ன பண்ணுவீங்க, ரெஃபரன்ஸில் கொடுப்பீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபாரின் கீயை வந்து காம்போசிட் கீயாக 3, 4, 5 காலம் சேர்ந்த மாதிரியும் கொடுக்கலாம். அதேமாரி ப்ராடக்ட் டேபிள் அதேமாரி இந்த ரெஃபரன்ஸ்லேயும் வந்து 3, 4 காலம் காம்போசிட் கீயாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பேரண்ட் டேபிளில் ரெக்கார்டு இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு சைல்டு டேபிளில் ஃபாரின் கீ நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா சைல்டு டேபிளில் பேரண்ட் டேபிளில் ரெக்கார்டு இருந்தால் தான் சைல்டு டேபிள் என்ன ஆகும், அந்த காலம் அகெயின்ஸ்ட் வேல்யூ இருந்தால் தான் இன்சர்ட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ டேபிளை வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேரண்ட் டேபிளில் போய்ட்டு நான் இப்போ வந்து ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் பேரண்ட் டேபிளில் ட்ராப் பண்ணுறேன். பேரண்ட் டேபிள் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, பேரண்ட் டேபிள் வந்து எதுக்கு வந்து சைல்டாக இருக்குன்னா, ஆர்டர்ஸ் டேபிள் வந்து பேரண்ட் டேபிளுக்கு பேரண்ட்டாக இருக்குது. கரெக்டுங்களா, ஆர்டர்ஸ் டேபிள் வந்து ப்ராடக்ட்ஸுன்ற டேபிள் வந்து பேரண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சைல்டை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், பேரண்ட் டேபிளை வந்து ட்ராப் பண்ண முடியும். இப்போ சைல்டு டேபிள்ன்றது எது, ஆர்டர்ஸ் டேபிள் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணணும். ஆர்டர்ஸ் டேபிள் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் டேபிள் என்ன பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோ ஆகுது. ஓகேங்களா,
ஓகே, இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் கீன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அந்த டேபிள் வித் ஃபாரின் கீ இஸ் கால்டு சைல்டு டேபிள். அதாவது ஃபாரின் கீன்றது எங்கே நீங்கள் கொடுக்குறீங்களோ அது வந்து சைல்டு டேபிள். அந்த டேபிள் வித் பிரைமரி கீ இஸ் கால்டு பேரண்ட் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பிரைமரி கீயாக இருக்கிற காலம் வந்து எந்த டேபிளோ அதுதான் என்ன சொல்ல வராங்க, பேரண்ட் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பேரண்ட் டேபிளில் ஒரு ரெக்கார்டு இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி தான் சைல்டு டேபிளில் ரெக்கார்டு இன்சர்ட் ஆகும். பேரண்ட் டேபிளே ஒரு ரெக்கார்டு இல்லைன்னா சைல்டு டேபிளில் அந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகாது, கன்ஸ்ட்ரைன் வந்து வயலேட் ஆகும். என்ன கன்ஸ்ட்ரைன்னா நீங்கள் கொடுக்குற ஃபாரின் கன்ஸ்ட்ரைன் வந்து வயலேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்னா என்ன புரிஞ்சிருக்கும். அதேமாதிரி இந்த எல்லா கன்ஸ்ட்ரைனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒராக்கிள் எஸ்கியூஎலோட ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.